உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்திய ராணுவத்தை பாராட்டிய சினிமா பிரபலங்கள். February 14 இப்போதெல்லாம் காஷ்மீர் புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் தான் எல்லாருக்குமே நினைவு வரும். நாடு முழுக்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்திய ராணுவத்தை சேர்ந்த 44 வீரர்களும் மரணம் அடைந்தாங்க. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 20, பலரும் அக்குடும்பத்திற்கு நிதியுதவி அளிச்சிட்டு வந்தாங்க. இந்நிலையில பயங்கரவாதத்திற்கு காரணமான ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத கும்பல் பாகிஸ்தானின் பால்கட் பகுதியில் பதுங்கியிருந்த கேம்புகள் மீது கோர தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க நம்ம ராணுவம். குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில பறந்த பாகிஸ்தான் நாட்டின் ஆளில்லா உளவு விமானத்தை இஸ்ரேல் கிட்ட இருந்து இந்தியா வாங்கிய ஸ்பைடர் சுட்டு வைத்திருக்கு. இதற்கு சினிமா பிரபலங்கள் பலரும் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. ட்விட்டர்ல இந்தியா ஸ்ட்ரைக்ஸ் பேக் இந்தியன் ஏர்போர்ஸ் என்ற டேக்கில் பலரும் இது குறித்து கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பின் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல் சரியான பதிலடி என மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசனும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் பல பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ராஜமௌலி பாத்தீங்கன்னா சல்யூட் டு த இந்தியன் ஏர்போர்ஸ் ஜெய்ஹிந்த் என பதிவிட்டு இருக்காரு. ஹரிஷ் கல்யாண் பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் சல்யூட் டு த பிராவ் பைலட்ஸ் ஆஃப் IAF. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிராவோ இந்தியா என பதிவிட்டு இருக்காரு. இதே போல நம்ம விஜயகாந்த் மை தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு இந்தியன் ஏர்போர்ஸ் அண்ட் PM நரேந்திர மோடி ஃபார் தேர் டைம்லி ரிலேஷன் டு பாகிஸ்தான் என பதிவிட்டு இருக்காரு. அதே போல பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் proud of our Indian Air Force fighters for destroying terror camps. I quite no more என பதிவிட்டு இருக்காரு. மகேஷ் பாபு extremely proud of our Indian Air Force, salute to the brave pilots of IAF என பதிவிட்டு இருக்காரு. தளபதி ஃபேன்ஸ்க்கெல்லாம் விஜய் 63 பாடலாசிரியர் சொன்ன கருத்தை பார்க்கலாம். தளபதி விஜய் நடித்த மெர்சல் சர்க்கார் படத்துல பாடல் எழுதியவர் தான் விவேக். தற்போது இவர் தான் ட்ரெண்டிங். அதாவது பாத்தீங்கன்னா மெர்சல் படத்துல ஆலப்புறான் பாடலை எழுதியது மூலம் ரசிகர்களிடம் சரி திரை பிரபலங்களும் சரி பிரபலமானவர் தான் விவேக். தொடர்ந்து விஜய் படங்களுக்கு பாடல்களை எழுதி வராரு. ஆலப்புறான் தமிழின் சூப்பர் ஹிட் ஆன நிலையில அடுத்து சர்க்கார் படத்திற்கும் பாடல் எழுதினாரு. இதனை அடுத்து விஜயின் தளபதி 63 படத்திற்கும் பாடல்கள் எழுதி வராரு. விஜய் ரசிகர்கள் பலரும் விவேக்கிடம் ட்விட்டர் பேசி வருவது வழக்கம் தான். அவரும் முகம் சொல்லிக்காம அனைவருக்கும் ட்விட்டர்ல பதிலா அனுப்பிச்சிட்டு வராரு. இதனாலேயே விவேக்கிற்கு ரசிகர்கள் அதிகம் இருக்காங்க. இந்நிலையில ரசிகர்கள் சிலர் ட்ரெண்ட் செய்த ஹேஷ்டேக் பார்த்து விவேக் கோபத்துடன் பேசியிருக்காரு. 15 days to go for lyricist விவேக் அண்ணா பர்த்டே என அவரின் பிறந்த நாளுக்கு 50 நாள் இருக்கிறது என கூறி ட்ரெண்ட் செய்வதை பார்த்த அவர், இதை நிறுத்துங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க, இன்று மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாது, நாளையும் நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்க உங்கள் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துங்க என அறிவுரையும் கூறியிருக்காரு. இருப்பினும் அவர் சொல்வதை யாரும் கேட்கல. அந்த ஹேஷ்டேக் இன்னும் ட்ரெண்ட் ஆகி கொண்டுதான் இருக்கு. தளபதி 63 படத்திற்கான பிரம்மாண்டம். தமிழ் திரையுலகில வளர்ந்து உச்சத்தில் இருப்பவர் தான் தளபதி விஜய். இவர் இந்திய சினிமாவை பெருமைப்படும் அளவிற்கு நல்ல படங்களை தேர்வு செஞ்சுட்டு நடிச்சிட்டு வராரு. இதன் மூலம் ரசிகர்களின் படம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. விஜய்க்கு பெரும் ரசிகர்கள் கூட்டம் இருப்பது நீங்கள் அறிந்ததே. படங்களை திருவிழா போல கொண்டாடி வராங்க. சமூக வலைதளங்கள்ல ஒரு தனி அமைப்பு இவ்விஷயத்துல செயல்பட்டு வராங்க. விஜய் 63 படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றுதான் வருது. அட்லி இயக்கும் இப்படத்தின் வேலைகள் ரசிகர்களுக்கு உற்சாகம் கொடுத்துள்ளது. மதுரையில விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம். இந்நிலையில பல மீட்டர் நீளத்திற்கு விஜயின் பல புகைப்படங்கள் அடங்கிய போஸ்டர்களை ஒட்டி அசத்தி இருக்காங்க. இதுல ரெக்கார்ட் பண்ண யோசிக்கணும்னு சொல்ற கூட்டம் ஏராளம். அதை உடைக்கணும்னு காத்திருக்குது எங்க தளபதியின் பட்டாளம் என கூறி இருக்காங்க. பொதுவா தளபதி பற்றி எந்த தகவல் வந்தாலும் அதனை ட்ரெண்ட் செஞ்சு கொண்டாடிட்டும் வருவாங்க. அந்த விஷயத்துல தளபதி ரசிகர்கள் வேற லெவல் என்று தான் சொல்லணும். வரும் நாட்கள்ல தளபதி 63 படத்தின் அப்டேட் வரும். கண்டிப்பா ரசிகர்கள் அதனையும் உலக அளவிலே ட்ரெண்ட் செஞ்சு கொண்டாடுவாங்க நம்பலாம்.